என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போதைக்கு. இந்த நாட்டுல குற்றங்களே நடக்காம தடுக்கணும்னா குற்றவாளிகளை அழிச்சா மட்டும் பத்தாது, குற்றவாளிகளை உருவாக்க காரணமா இருந்தவங்களையும் அழிக்கணும். அப்போது கேப்டன் பிரபாகரன் கிளைமாக்ஸில் அவர் பேசிய இந்த வசனம் இப்போதும் கச்சிதமாக பொருந்தும். ஏன் எப்போதும் பொருந்தும். இந்த நாட்டுல குற்றங்களை நடக்காம தடுக்கணும்னா குற்றவாளிகள் அழிச்சா மட்டும் பத்தாது, குற்றவாளிகளை உருவாக்க காரணமா இருந்தவங்களை அழிக்கணும். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், ஆனா கவர்மெண்ட் மக்களோட சர்வெண்ட். இந்தியா தப்பான இடத்துக்கு போனதே அரசியல்வாதிகளால தான். இப்படி தான் நடித்த ஒவ்வொரு படங்களிலுமே பஞ்ச் வசனங்களால் அதிகார மட்டத்தையே ஆட்டம் காண வைத்தவர் விஜயகாந்த். காவல்துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என பணபலம் அதிகார பலம் கொண்டவர்கள் எப்படியெல்லாம் எளிய மக்களை லஞ்ச ஊழலால் சுரண்டி ஏமாற்றுகிறார்கள் என்பதை தான் நடித்த படங்களில் புள்ளி விவரங்களோடு பட்டியல் போட்டு விழிப்புணர்வூட்டியவர். இவர் நடித்த ரமணா திரைப்படம் வெளியாகி 22 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணம் வாங்கிக் கொண்டு சரியான சிகிச்சை அளிக்காமல் ஏமாற்றினால் ரமணா பட பாணியில் மோசடி என்றுதான் சொல்லப்படுகிறது. லஞ்ச ஊழல் அதிகாரிகள் அரசியல்வாதிகளை அலற வைத்த படமும் அதுதான். சினிமாவில் எப்படி நடிக்கிறாரோ அதே போலத்தான் ரியல் லைஃபிலும் எளிய மக்களின் தோள் கொடுக்கும் தோழனாக அன்போடு அரவணைத்து சமமாக நடத்தக்கூடியவர் விஜயகாந்த். தனது திரை பயணத்தில் அதிக புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் விஜயகாந்த். பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் உடனான இவரது ஃப்ரெண்ட்ஷிப் தமிழ் சினிமாவில் மாபெரும் வரவேற்பை பெற்றது. 1986ஆம் ஆண்டு வெளியான ஊமை விழிகள் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்க தயங்கிய டிஎஸ்பி தீனதயாளன் என்கிற மூத்த காவல்துறை அதிகாரி வேடத்தில் திரையில் தோன்றியவர் விஜயகாந்த். அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து மெச்சூரிட்டியாக நடித்ததால் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அந்த கதாபாத்திரம். படமும் மாஸ் ஹிட் அடித்தது. விஜயகாந்தின் திரைப்படங்களில் அவரது பஞ்ச் வசனங்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பேசப்படுவது கால்களால் எகிரி அடிக்கும் அதிரடி சண்டை காட்சிகள்தான். ஆனால் பல படங்களில் தனக்கு டூப் போட வேண்டாம் என மறுத்து சண்டை காட்சிகளில் அவரே நடித்துள்ளார். சண்டை காட்சிகளில் டூப் போடாமல் நடித்தது மட்டுமல்லாமல் அவர் துள்ளி பறந்து வில்லன்களை புரட்டி எடுக்கும் காட்சிகளில் தனக்கென ஒரு ஸ்டைலையே உருவாக்கியிருந்தார். 1991ஆம் ஆண்டு RK செல்வமணி இயக்கத்தில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் விஜயகாந்திற்கு திருப்பு முனையாக அமைந்தது. அந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் திரைத்துறையினராலும் ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார். நடிகர் சங்க தலைவர் ஆன பிறகு வெளிநாடுகளில் நிகழ்ச்சிகள் நடத்தி கடனை அடைத்தது மட்டுமல்ல, வறுமையில் வாடும் கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை உருவாக்கி வாழ வைத்தவர். விஜய், சூர்யா உள்ளிட்டோர் அறிமுகமான போது அவர்களுக்காக சிறப்பு வேடங்களில் நடித்து கொடுத்து பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் அவர்களை கொண்டு சேர்த்தவர் விஜயகாந்த். சினிமா வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் உதவி இயக்குநர்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் விஜயகாந்தின் வீடு தேடி சென்றால் பசிகாரி விடலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு என்ன உணவு தரப்படுகிறதோ அதே தரமான உணவுகளை கடைநிலை ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றவர். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து மக்களிடம் இன்னும் நெருக்கமானார். வெள்ளம், புயல், மழை என்றால் வேட்டியை மடித்துக் கொண்டு களத்தில் இறங்கி மக்களை தேடி வர ஆரம்பித்தார். என்னையா காசு காசு பணம், அட போங்கய்யா, நீங்களும் உங்க காசும் கோடி கோடியா சேர்த்து என்னையா பண்ண போறீங்க என்று அரசியலிலும் அதிரடி அரசியல்வாதியாக செயல்பட ஆரம்பித்தார். அதனாலேயே மக்களால் எதிர்க்கட்சி தலைவராக அரியணை ஏற்றப்பட்டார். அவரது மனம் மக்கள் நலனில் அக்கறையோடு சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பித்த அளவுக்கு உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. அதுதான் அவரது அரசியல் வாழ்க்கையில் வில்லனாக மாறியது.
சினிமாவிலும் அரசியலிலும் வில்லன்களை புரட்டி எடுத்தவர் உடல்நல பாதிப்பு என்ற வில்லனிடம் சண்டை போட முடியாமல் தோற்று போனார். கோடான கோடி ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்களிடம் வெற்றி பெற்றார். அதற்கு அன்றும் இன்றும் அவரது அஞ்சலிக்காக கூடும் கூட்டமே சாட்சி.